தீக்க ஆசாமிகள் எந்த விஷயத்திலும் யோக்கியத்தன்மை கொண்ட பேர்வழிகள் இல்லை என்பதை தான் அவர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஈ. ராமசாமி புத்தியில் சிந்திக்காமல் சொந்த புத்தியில் சிந்தித்தால் யோக்கியனாக மாற அறிவில் சிறந்தவனாக வாய்ப்புள்ளது. இன்றைய தீக்க ஆசாமிகளின் அயோக்கியத்தனத்தை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. இன்று தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் பிறந்த தினம். அவர் விஷயத்தில் விடுதலை பத்திரிகைக்காரன் காட்டிய பித்தலாட்டத்தனத்தை பார்ப்போம். பார்ப்பனர்கள் பற்றிய எந்த செய்தியாக இருந்தாலும் விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் பார்ப்பான் என தலைப்பிட்டு சொல்ல தவறுவதே இல்லை. அப்படி சொல்ல முடியாவிட்டாலும் பார்ப்பனர் என அவர்களின் சாதி பெயரை குறிப்பிடாமல் தீக்க ஆசாமிகள் பார்ப்பனர்கள் பற்றிய எந்த செய்தியையும் பிரசுரிப்பதில்லை. இதற்கு ஆயிரமாயிரம் உதாரணம் சொல்ல முடியும். எப்போதும் இல்லாத அதிசயமாய் ஆகஸ்ட் 5-17 நாள் விடுதலை ஞாயிறு மலரில் ஆடிப்பெருக்கு பற்றிய செய்திகளில் உவே சாவின் என் சரித்திரம் என்கிற தலைப்பில் ஒரு தகவல். என்னையா இது, விடுதலை பத்திரிகைக்காரன் திருந்திவிட்டானா என ஆச்சரியமாக இருந்தது. எப்போதும் உவே சாவை குறிப்பிடும்போது உவே சாமிநாதையர் என்று தான் விடுதலை பத்திரிகையும் குறிப்பிடும். தீக்க ஆசாமிகளும் அவ்வண்ணமே கூறுவார்கள். இப்போது சாதி பெயரை குறிப்பிடாமல் உவே சாவை குறிப்பிடுகிறார்களே. எப்படியோ விடுதலை பத்திரிகைக்காரன் திருந்தினால் சரி என்கிற சிந்தனையுடன் முழு தகவலையும் வாசித்த பிறகு தான் ஆசிரியர் எலி ஏன் அம்மணமாய் ஓடியது என தெரிய வந்தது. விடுதலை ஞாயிறு மலரில் வந்த அந்த தகவலை முழுமையாக தருகிறேன். விடுதலை பத்திரிகைக்காரன் பித்தலாட்ட அறிவு என்னவென்றும் அறிய தருகிறோம். உவேசா பழம்பெரும் ஓலைச் சுவடிகளை தேடி அலைந்தது தெரியும். இதை பற்றி விலாவாரியாக என் சரித்திரம் என்ற நூலில் எழுதியுள்ளார். ஒரு முறை ஈரோடு அருகில் கொடுமுடியில் ஒரு பெரியவரிடம் பழைய ஓலைச்சுவடிகளை இருப்பது அறிந்து அந்த பெரியவரிடம் தன்னிடம் ஒப்படைக்குமாறு மன்றாடுகிறார். ஆனால் பெரியவரோ விடியற் காலையில் ஆடிப்பெருக்கத்தில் பழைய ஓலைச்சுவடிகளை ஆற்றில் மிதக்க விடுவேன் என்ற அபத்தமான சடங்கை சொன்னபோது உவேசா திடுக்கிட்டுள்ளார். உடனடியாக பக்கத்து வீட்டு திண்ணையில் அன்றிரவு உறங்கி விடியற் காலையில் பெரியவரை பின்தொடர்ந்து ஆற்றில் விட்ட ஓலைச் சுவடிகளை பத்திரமாக மீட்டெடுத்துள்ளார். அப்படியானால் ஆட்டனத்தியை உடனழைத்துச் சென்ற அதே காவேரி ஆறுதான் பழந்தமிழ் இலக்கியங்களையும் அழைத்துச் சென்றிருக்குமா? தமிழர்களுக்கு சற்றும் பொருத்தமில்லாத கட்டுக்கதைகளை அள்ளிவிட்டு பார்ப்பனர்கள் தங்களின் வயிறு வளர்க்கின் அதே நேரத்தில் தமிழர்களிடையே உள்ள பழம் பெரும் இலக்கியங்கள் பண்பாட்டு ஆதாரங்களை அழிக்கின்ற பணிகளையும் தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்று ஆடிப்பெருக்கு மூலமாக வெளிச்சத்துக்கு வருகிறது. பார்ப்பனர்கள் பழம்பெரும் இலக்கியங்களை அழித்தொழித்த வேலையை செய்ததாக சொல்லும் விடுதலை பத்திரிகைக்காரன் அந்த பழம்பெரும் தமிழ் இலக்கியங்களை காப்பாற்றிய உவே சாமிநாதையரை குறிப்பிடும்போது உவேச என்று சுருக்கி தாங்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என நிரூபித்திருக்கிறார்கள். எப்போதும் உவேசா வை சாதி பெயரில் குறிப்பிடாமல் இருந்திருந்தால் இந்த கட்டுரையே தேவையில்லை. சில இடங்களில் சாதியை குறிப்பிடுவதும் சில இடங்களில் அவர் சாதியை தவிர்ப்பதுமாய் தீக்க பேர்வழிகளிடம் ஏன் இந்த பித்தலாட்டம்? மேற்கண்ட விடுதலை கட்டுரை வெளிவந்த பின்னும் கூட உவே சுவை சாதி பெயருடன் பேசிய 2 உதாரணங்களை தர முடியும். 2 சிலைகள் என்கிற தலைப்பில் 0. செப்டம்பர் 5 2018 நாள் விடுதலையில் வந்த ஒரு கட்டுரையிலும் திருக்குறள் மனுதர்மத்தின் சாரமாம் பார்ப்பனர் நாகசாமியின் ஆங்கில நூலுக்கு பதிலடி என்கிற தலைப்பில் நவம்பர் 8 2018 நாள் விடுதலையில் வந்த கட்டுரையிலும் உவே சாமிநாதையர் என்றே குறிப்பிட்டுள்ளதன் மூலம் தாங்கள் ஒரு போதும் தங்கள் அயோக்கியத்தனத்தை அதாவது ஈ. ராமசாமி தந்த பகுத்தறிவை கைவிடுவதில்லை என சான்றளிக்கிறார்கள். தீக்க ஆசாமிகள் தமிழறிஞர்கள் என்று பலரை நினைவு கூறும்போது தப்பி தவறி கூட உவே சாமிநாதையர் பெயரை கூறாமல் உவே சு என குறிப்பிடுவதே வழக்கம்.
எங்கேயாவது அவரை சிறுமைப்படுத்தி எழுத வாய்ப்பு கிடைத்தால் அப்போது உவே சாமிநாதையர் என சாதி பெயரை அழுத்த திருத்தமாக குறிப்பிட்டு தாங்கள் எத்தகைய பித்தலாட்ட பேர்வழிகள் என்பதையும் நிரூபித்து விடுகிறார்கள். ஆற்றோடு தமிழ் இலக்கியங்களை வீசி எறிந்து சக பார்ப்பனர் செய்த தவறை இன்னொரு பார்ப்பனர் சரி செய்திருக்கிறார் என்கிற உண்மை மட்டும் அறிவு பழுதுபட்டிருக்கும் தி.க. காரனுக்கு தெரியவில்லை. ஆற்றோடு போக இருந்த பழம்பெரும் இலக்கியங்களை காப்பாற்றிய உவே சாமிநாதையரை பாராட்ட அந்த ஆடிப்பெருக்கு நிகழ்வை விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் பயன்படுத்தவில்லை. உவே சாமிநாதையரின் செயற்கரிய செயலால் தமிழ் இலக்கியங்கள் காப்பாற்றப்பட்ட மகிழ்ச்சியிலும் அந்த தகவல் பகிரப்படவில்லை. பார்ப்பனர்களை பழிக்க மட்டும் தான் அந்த நிகழ்வை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தமிழை காட்டுமிராண்டி மொழி தமிழை சனியன் என சொன்ன மூளை பழுதுபட்ட ஈ.வே. ராமசாமியின் முட்டாள் மைந்தன்கள். செத்தே போனாலும் எங்கள் முட்டாள்தனங்களை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்கிற ரீதியில் தான் வாழுகிறார்கள்.